गणपतिये नमः। ओम आंजनेय स्वामिने नमो नमः। वेलकम टू ज़ोडिएक सर्विसेज। ओम महादेवी सविद्महे उग्ररूपिण्यै धीमहि तन्नो प्रत्यंगर प्रचोदयात्। ओम उग्रं वीरं महाशक्तिं जलन्तं सर्वतोमुखं प्रत्यंगरा भीष्णं भद्रं மிருத்யும் நமாம்யகம். ஓம் பிரத்யங்கரா தேவியை நமோ நமः. பிரத்யங்கரா தேவியினுடைய அருள் அனைவருக்கும் உண்டாகட்டும். பிரத்யங்கரா தேவி திரிபுர ரகசிய வேதத்தின்படி கூற்றின்படி அவள் திரிபுர சுந்தரி அல்லது சக்தி தேவியின் அவதாரத்தின் கோபமான வெளிப்பாடாக கருதப்படுகிறாள். வேதங்களில் பிரத்யங்கரா அதர்வண வேதம் மற்றும் மந்திரங்களின் தெய்வமான அதர்வண பத்ரகாளியின் வடிவத்தில் குறிப்பிடப்படுகிறது. பிரத்யங்கரா சிம்மமுகி, நிகும்பலா, நரசிம்மி என்று பல பெயர்களால் அழைக்கப்படுகின்றாள். சப்த மாந்திரிகா அதாவது சப்தகன்னி தெய்வங்களில் பிரத்யங்கரா தேவியும் ஒருவளாக கருதப்படுகின்றாள். தேவி மகாத்மியத்தின் ஒரு புராண கதையில் ஸ்வர்க்கத்தை கைப்பற்றிய அசுரர்களான சும்ப மற்றும் நிசும்பனின் படைகளை தோற்கடித்து வெற்றி கொண்டவள் பிரத்யங்கரா தேவி. புராணங்கள் வாயிலாக அறிந்த விஷயத்தில் கிருத யுகத்தில் விபுலாசுரன் என்ற பொல்லாத அரக்கன் இருந்தான். விபுலாசுரன் அஷ்டலட்சுமியின் சடங்குகளை செய்து கொண்டிருந்த 8 மாமுனிவர்களின் யாகத்தை அல்லது வழிபாட்டு சடங்குகளை தொந்தரவு செய்து பல இன்னல்களை தந்து கொல்லவும் முயற்சி செய்தான். எனவே அவர்களை பாதுகாக்க புனிதமான தாமரை மலரை கவசம் செய்து வலுவான கேடயமாக மாற்றிய தெய்வம் மகாசக்தி தேவி பிரத்யங்கரா தேவி ஆவாள். உரு மாறிய தாமரையில் 562 இதழ்கள் இருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறு கவசம் 8 முனிவர்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை வழங்கியது. எந்த தொந்தரவும் இல்லாமல் புனித சடங்குகளை செய்ய அனுமதித்தது. இதைத் தொடர்ந்து மகாசக்தி தேவி பிரத்யங்கரா தேவியாக அதாவது நரசிம்மியாக அவதாரம் எடுத்து விபுலாசுரனை வென்றதாக புராண கூற்றுகள் இருக்கின்றன. மார்க்கண்டேய புராணம் மற்றும் சிவபுராண வேத அமைப்புகளின்படி திரேதா யுகத்தின் தொடக்கத்தில் மகாவிஷ்ணுவின் 10 அவதாரங்களின் 4வது அவதாரமான நரசிம்ம அவதாரம் ஆபத்தான அசுர மன்னன் ஹிரண்யகசிபுவை அவனது உடலை கிழித்து கொன்றது அனைவரும் அறிந்த ஒரு விஷயமாகும். ஹிரண்யகசிபுவின் தீமையால் நரசிம்மர் கோபமடைந்து தடுக்க முடியாத அளவிற்கு வளர்ந்துவிட்டார். விஷ்ணு புராண கதையில் பிரகலாதன் அவரை சமாதானப்படுத்தி ஸ்ரீவைகுண்டம் திரும்ப அனுப்பியது அனைவரும் அறிந்த விஷயமாகும். ஆனால் சைவ அல்லது சிவ பாரம்பரியத்தில் நரசிம்மர் கோபம் அதிகமாக வளர்ந்து கொண்டு போனதால் சிவன் ஒரு பறவை மற்றும் மனிதன் கலப்பினமான சரபேஸ்வரர் வடிவத்தை ஏற்று கோபத்தை தடுக்க முயன்றார். சரபேஸ்வரர் நரசிம்மரை தனது விரல் நகங்களில் சுமக்க முயன்றார். ஆனால் நரசிம்மர் இதையொட்டி கண்ட பேருண்ட வடிவத்தை எடுத்து சரபேஸ்வரரை வீழ்த்தினார். இதனால் சிவபெருமான் அதாவது சரபேஸ்வரர் மிகுந்த கோபம் கொண்டார். பிரத்யங்கரா தேவி சக்தி காளியின் மிகவும் சக்தி வாய்ந்த வெளிப்பாடாக வந்தவள் ஆவாள். மந்திரங்களால் உருவாக்கப்பட்ட தீய சக்திகளுக்கு எதிராக பாதுகாக்க உதவும் சக்தி ஆற்றல் வாய்ந்தவள். பிரத்யங்கரா தேவி பொதுவாக ஒரு பயங்கரமான உடையில் ஒரு மனிதனும் சிங்கமும் இணைந்திருக்கக்கூடிய அவதாரம் ஆவாள். அவள் கருமையான தோல் உடையவள், சிவந்த கண்கள் மற்றும் 4 கைகள், ஒரு திரிசூலம், சரபம் மற்றும் உடுக்கை ஆகியவற்றை முழுவதுமாக வைத்திருக்கின்றாள். தெய்வீக அன்னையின் தரிசனம் பெற்ற துறவிகள் அல்லது ரிஷிகள் அவளுக்கு 1008 முகங்கள் மற்றும் 2016 கைகள் இருப்பதாக கூறுகின்றார்கள். அவளது ரதமான தேர் 4 சிங்கங்கள் பூட்டியது ஆகும். அவள் கோபமடைந்த சரபேஸ்வரரை அதாவது சிவபெருமானின் அவதாரத்தை அமைதிப்படுத்தி நரசிம்மரை வென்று கோபம் தணித்து வைத்தாள். சரபேஸ்வரர் பிரத்யங்கரா தேவி மற்றும் சூலினி தேவி அதாவது 2 ரூபங்களாக சக்தி தேவி அவதாரங்கள் கொண்டு ஈஸ்வரனுடன் இணைந்து தான் நரசிம்மரின் கோபத்தை வென்று அவரை சாந்தப்படுத்தியதாக சிவபுராணங்கள் கூறுகின்றன. புராணத்தின் மற்றொரு பதிப்பில் பழங்காலத்தில் 2 ரிஷிகள் அதாவது பிரத்யங் மற்றும் ஆங்கிரஸ் ஆகிய இருவர் தியானம் செய்து கொண்டிருந்த போது அவர்கள் மீண்டும் ஒரு மூல மந்திரத்தின் மூலம் தேவியை கண்டுபிடித்தார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பின்னர் தேவி ரிஷிகளின் பெயர்களை தானே வைத்துக்கொண்டு அவர்களுக்கு காட்சி தந்து அவர்களை ஆசீர்வதித்தார்கள். அதனால் தேவி பிரத்யங்கரா தேவி என்றும் அழைக்கப்படுகின்றாள். உண்மையில் பிரதி என்ற சொல்லுக்கு தலைகீழ் என்று பொருள்படும் மற்றும் ஆங்கிரஸ் என்ற சொல்லுக்கு தாக்குதல் என்று பொருள்படும். பிரத்யங்கரா தேவி யாருடைய சூனிய தாக்குதல்களையும் முறியடிக்க வல்லவள். தென்னிந்தியாவில் கோவில்களில் அதர்வண வேதத்தின் உருவமாக கருதப்படுவதால் அதர்வண பத்ரகாளி என்றும் பிரத்யங்கரா தேவி புகழப்படுகின்றாள். பிரத்யங்கரா தேவி இந்து புராணம் மகாகாவியமான இராமாயணத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளாள். ராமனும் படை வீரர்களும் இலங்கையில் போரில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது இந்திரஜித் நிகும்பலா பிரத்யங்கரா யாகம் செய்து கொண்டிருந்தார். இந்த சடங்கை இந்திரஜித் நிறைவேற்றினால் வெல்ல முடியாதவனாகி விடுவான் என்ற காரணத்தினால்
இதை அறிந்து கொண்ட ஹனுமான் சுவாமி தேவியை வேண்டிக் கொண்டு, அதாவது பிரத்திங்கரா தேவியை, சக்தி தேவியை வேண்டிக் கொண்டு அந்த யாகத்தை, அதாவது அந்த வழிபாட்டை தடுத்து நிறுத்தி ராமரை காப்பாற்றினார் என்று ராமாயணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உண்மையான பக்தி இல்லாதவர்களுக்கு பிரத்திங்கரா தேவி வழிபாடு கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது. பிரத்திங்கரா வழிபாடு தந்திரத்தில் தேர்ச்சி பெற்ற ஒரு குருவின் வழிகாட்டுதலால் மட்டுமே செய்யப்படுகின்றது. மக்கள் மற்றும் உலக நலனுக்காகவும் தீய சக்திகள் மற்றும் கருப்பு மந்திரங்களின் தாக்கங்களை நீக்குவதற்காகவும் பிரத்திங்கராவின் வழிபாடுகள் பல இடங்களில் செய்யப்படுகின்றன. சில கோவில்களில் அமாவாசை என்று பிரத்திங்கரா தேவி ஹோமம் தவறாமல் செய்யப்படுகின்றது, அதாவது யாகம் செய்யப்படுகின்றது. மேலும் சிவப்பு மிளகாய் கொண்டும் பிரத்திங்கரா தேவி ஹோமம் நடைபெறுகின்றது. குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள ஐயாவாடி என்ற ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பிரத்திங்கரா தேவி கோவில் மிகவும் உலக பிரசித்தி பெற்ற ஒன்றாகும். சில முனிவர்களும் ரிஷிகளும் மற்றும் சித்தர்களும் வழக்கமாக செய்யப்படும் 8 வகையான கர்மங்கள், அதாவது அஷ்டகர்ம சித்திகளுக்கு பிரத்திங்கரா தேவியை வழிபாடு செய்து அதை அடைந்தும் இருக்கின்றார்கள். இந்த பிரத்திங்கரா தேவியை தூண்டி செய்யும் எந்த செயலையும், குறிப்பாக அக்கிரமம் மற்றும் அடக்குவது போன்ற செயல்களை செய்பவர்கள் விரும்பினாலும் தர்மத்திற்கு மட்டுமே தேவி துணை நின்று உதவி செய்வாள் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக எல்லா தெய்வங்களையும் சைவ முறைப்படி அழைப்பது மற்றும் வழிபாடு செய்வது மிகவும் பாதுகாப்பானது, நல்லது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். பிரத்திங்கரா தேவியை யாரேனும் வழிபடத் தொடங்கினால் அவர்களின் வாழ்வில் ஏராளமான நன்மைகள் நடைபெறுவதை காணலாம். அவள் சத்ரு நாசினி என்பதால் தீமை மற்றும் எதிரிகளை அழிப்பவள் ஆவாள். எதிரிகளின் எண்ணத்தால் அவதிப்படுபவர்கள் அல்லது வாழ்க்கையில் பிரச்சனைகளை எதிர்கொள்பவர்கள் மூல மந்திரத்தை ஜபித்தாலோ அல்லது காயத்ரி மந்திரத்துடன் மூல மந்திரத்தை ஜபித்தாலோ பிரத்திங்கரா தேவியை வணங்கினால் மிகுந்த நிம்மதி கிடைக்கும், பயம் விலகும், தைரியம் பிறக்கும், வாழ்க்கையில் தன்னம்பிக்கையும் பெற்று வெற்றிகள் பல பெறுவார்கள். அவளை தவறாமல் வழிபடுவதன் மூலம் உங்கள் பிரச்சனைகள், தோல்விகள் அனைத்தும் படிப்படியாக முடிவுக்கு வந்து வெற்றியும் ஆறுதலும் வாழ்வில் வெளிப்படும். ஒரு பக்தன் பிறர் மீது பொய் பிரயோகம் போல் யாரையும் தவறாக நினைக்காமல் உள்ளத்தில் உண்மையான பக்தியுடன் இருக்க வேண்டும். பிரத்திங்கரா தேவிக்கும் அது மிகுந்த உகந்த பக்தி மார்க்க வழியாகும். மேலும் சில குறிப்புகள்: பிரத்திங்கரா தேவியை பிரார்த்தனை செய்ய தூய பக்தி அர்ப்பணிப்பு தேவை. மேலும் தொடர்ந்து பிரார்த்தனை செய்யும் போது தேவி பக்தர்களை செழிப்புடனும் வெற்றியுடனும் ஆசீர்வதிக்கின்றாள். எல்லா தடைகளையும் நீக்கி எல்லா துறைகளிலும் வெற்றி பெறச் செய்கின்றாள். பிரத்திங்கரா தேவியின் ஒவ்வொரு மந்திரத்தோடும் பூஜை செய்வதற்கு பெரும்பாலான பூக்களை கொண்டு, அதாவது குறிப்பாக சிவப்பு நிற பூக்களை பயன்படுத்தலாம். சந்தனம், குங்குமம் அர்ச்சனையில் அல்லது பூஜையில் பயன்படுத்தலாம். பிரத்திங்கரா சிலை, ஸ்ரீசக்கரம் அல்லது பிரத்திங்கரா தேவியினுடைய சக்கரம் அல்லது படம் ஆகியவற்றை வைத்தும் பூஜை செய்யலாம். பழங்கள், பால், இனிப்புகள் ஆகியவற்றை பிரத்திங்கரா தேவிக்கு நைவேத்தியம் செய்யலாம், படையல் செய்யலாம். வில்வ இலைகள், குங்குமத்துடன் எலுமிச்சை துண்டுகளை மாலையாகவோ அல்லது அர்ச்சனைக்காகவோ பயன்படுத்தலாம். தேவைப்பட்டால் நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடும் செய்யலாம். ஓம் பிரத்திங்கரா தேவியை நமோ நமக. இந்த பதிவின் ஆரம்பத்தில் ஒரு பிரத்திங்கரா தேவியினுடைய காயத்ரி மந்திரம் மற்றும் மூல மந்திரத்தை பார்த்தோம். இப்பொழுது மேலும் சில காயத்ரி மந்திரங்களை மற்றும் மூல மந்திரங்களை பார்ப்போம். ஓம் அபராஜிதாயை வித்மஹே சத்ருநாசனாயை தீமஹி தன்னோ பிரத்திங்கர பிரச்சோதயாத். ஓம் அபராஜிதாயை வித்மஹே சத்ருநாசனாயை தீமஹி தன்னோ பிரத்திங்கர பிரச்சோதயாத். இது ஒரு காயத்ரி மந்திரமாகும். மற்றொரு காயத்ரி மந்திரம்: ஓம் அபராஜிதாயை வித்மஹே சத்ரு நிஷூதின்யைச தீமஹி தன்னோ பிரத்திங்கர பிரச்சோதயாத். மீண்டும் ஒரு முறை கூறுகின்றோம். ஓம் அபராஜிதாயை வித்மஹே சத்ரு நிஷூதின்யைச தீமஹி தன்னோ பிரத்திங்கர பிரச்சோதயாத். மற்றொரு காயத்ரி மந்திரம் ஆரம்பத்திலேயே பார்த்தது. ஓம் மகாதேவீச வித்மஹே உக்ர ரூபிண்யை தீமஹி தன்னோ பிரத்திங்கர பிரச்சோதயாத். மீண்டும் ஒரு முறை கூறுகின்றோம். ஓம் மகாதேவீச வித்மஹே உக்ர ரூபிண்யை தீமஹி தன்னோ பிரத்திங்கர பிரச்சோதயாத். இவை அனைத்தும் பிரத்திங்கரா தேவியின் காயத்ரி மந்திரம் ஆகும். இப்பொழுது பிரத்திங்கரா தேவியின் மூல மந்திரங்களை பார்ப்போம். இந்த மூல மந்திரங்கள் பலவாறாக கொடுக்கப்பட்டுள்ளன. ஒரு சில மூல மந்திரங்களை மட்டும் இங்கு தொகுத்து கொடுத்துள்ளோம். பக்தர்கள் அனைவரும் அதை உன்னிப்பாக கவனித்து குறிப்பெடுத்து கொண்டு இதை ஜபித்து பிரத்திங்கரா தேவியின் அருளை பெறுமாறு பிரார்த்தித்துக் கொள்ளுகின்றோம். முதல் மூல மந்திரம்: ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் மகா பிரத்திங்கராயை நமக. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் மகா பிரத்திங்கராயை நமக. இதனுடன் ஸ்வாஹா என்றும் சேர்த்து ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் மகா பிரத்திங்கராயை ஸ்வாஹா என்றும் கூறலாம். ஸ்வாஹா என்று சொல்லும் பொழுது யாகங்களில் கூறி நாம் அந்த வழிபாட்டை செய்யலாம். மேலும் நமக என்று கூறும்பொழுது அர்ச்சனையோ அல்லது யாகத்திற்கும் இதை பயன்படுத்தலாம். மற்றொரு பிரத்திங்கரா தேவியின் மூல மந்திரம்: ஓம் ஷம் பஷ ஜ்வாலா ஜிஹ்வே கராள தம்ஷ்ட்ரே பிரத்யங்கரே ஷம் ஹ்ரீம் ஹூம் பட் ஸ்வாஹா. மீண்டும் ஒரு முறை கூறுகின்றோம். ஓம் ஷம் பஷ ஜ்வாலா ஜிஹ்வே கராள தம்ஷ்ட்ரே பிரத்யங்கரே ஷம் ஹ்ரீம் ஹூம் பட் ஸ்வாஹா. இது மிகவும் சக்தி வாய்ந்த மூலமந்திரங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது.
அடுத்த மூலமந்திரம் ஓம் ஹ்ரீம் தும் உத்திஷ்ட புருஷி கிம் ஸ்வபீஷி பயமே சமுபஸ்திதம் யதி சக்கியம் அசக்கியம் வா தனம் மே மகாகவதி சம்ய சம்ய ஸ்வாஹா தும் ஹ்ரீம் ஓம். மீண்டும் ஒரு முறை கூறுகின்றோம். ஓம் ஹ்ரீம் தும் உத்திஷ்ட புருஷி கிம் ஸ்வபீஷி பயமே சமுபஸ்திதம் யதி சக்கியம் அசக்கியம் வா தனம் மே மகாகவதி சம்ய சம்ய ஸ்வாஹா தும் ஹ்ரீம் ஓம். அடுத்த மூலமந்திரம் இந்த பதிவின் ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்டது. ஓம் உக்ரம் வீரம் மகாசக்திம் ஜலந்தம் சர்வதோமுகம் பிரத்யங்கரா பீஷ்ணம் பத்ரம் மிருத்யும் மிருத்யும் நமாம்யகம். மீண்டும் ஒரு முறை கூறுகின்றோம். உக்ரம் வீரம் மகாசக்திம் ஜலந்தம் சர்வதோமுகம் பிரத்யங்கரா பீஷ்ணம் பத்ரம் மிருத்யும் மிருத்யும் நமாம்யகம். பிரத்யங்கரா தேவிக்கு அஷ்டோத்திரம் சகசரநாமம் மற்ற மந்திரங்களும் இருக்கின்றன. பக்தர்கள் அவற்றை புஸ்தகங்கள் வாயிலாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கற்றறிந்து பிரத்யங்கரா தேவி வழிபாடு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். பிரத்யங்கரா தேவியின் முக்கியமான 11 பெயர்களை கொண்டு அர்ச்சனை செய்வதை பற்றி பார்ப்போம். ஓம் பிரத்யங்கராயே நமக, ஓம் ஓங்கார ரூபிண்யே நமக, ஓம் சிம்மமுகாயே நமக, ஓம் வீரரூபாயே நமக, ஓம் கோரரூபிண்யை நமக, ஓம் சத்ருபயங்கரியை நமக, ஓம் திரிநேத்ராயை நமக, ஓம் உக்ராயை நமக, ஓம் காளிரூபிண்யை நமக, ஓம் கட்கமாலா ரூபிண்யை நமக, ஓம் பத்ரகாளியை நமக. இவ்வாறு இந்த 11 திருநாமங்களை கொண்டும் பிரத்யங்கரா தேவிக்கு அர்ச்சனை செய்யலாம். இந்த 11 மந்திரங்கள் காயத்ரி மந்திரம் மூலமந்திரம் எது சுலபமாக உள்ளதோ பக்தர்கள் அதை ஓய்வு நேரங்களில் கூட முடியாதவர்கள், அதாவது அர்ச்சனை செய்து பொதுவாக வழிபாடு செய்ய முடியாதவர்கள் கூட இந்த மந்திரங்களை மட்டும் நல்ல பக்தியுடன் இதை கூறி வந்து பிரார்த்தனை செய்தால் கண்டிப்பாக அனைத்து நன்மைகளும் ஏற்படும். பிரார்த்தனைகள் வெற்றி பெறும். தேவியினுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். மேலும் ஜோதிடம், ஜாதகம், பிரசன்னம் உதவிகளுக்கு தொடர்பு கொள்ளவும். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஜோடியாக் சர்வீசஸ் மூலமாக உங்கள் ஜிஆர்என். நன்றி, வணக்கம்.